Hello students, I'm Edinagran sir. In this video we will see introduction about graph. In 17th century, a famous mathematician called Rene Descartes, he was ill. So he was in his bedல இருக்கும்போது he was looking at the roofல பார்த்தீங்கன்னா some insect was moving. So the insect movement he thought of plotting. Immediately what he did on the roof he started to draw on a paperல வரைஞ்சாரு. So you used horizontal and vertical lines. On the lines வரைஞ்சிட்டு he started plotting where the insect was sitting on the movement of வச்சிட்டு he started it. On the plane பார்த்தீங்கன்னா he called that place as xy in the plane, which indicates two value. One x வந்து horizontal direction and y in vertical direction. So the diagram பார்த்தீங்கன்னா you will be knowing it. So horizontal ஒரு லைனும் vertical ஒரு லைனும் வச்சு where the insect was sitting என்றதை plot பண்ணாரு. So this is how the concept of graph came into existence. So இந்த மெத்தட் தான் நம்ம கிராஃபில் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுறோம். இன்னும் லோயர் கிளாஸஸ் நம்ம இன்டீஜர்ஸ் இந்த ஹாரிசான்டல் மெத்தடில் நம்ம பிளாட் பண்ணியிருப்போம். 0 லெஃப்ட் சைடில் நெகட்டிவ், ரைட் சைடில் பாசிட்டிவ் போட்டிருப்போம். இது ஹாரிசான்டல் லைன். இதுவே நம்ம வெர்டிக்கலாகவும் போடலாம். 0 மேலெல்லாம் பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ண மாதிரி தான் நம்ம கிராஃபில் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிருப்பாங்க, ஹாரிசான்டல் லைன் ஆஸ் வெல் அஸ் வெர்டிக்கல் லைன். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது ஆரிஜின். இந்த ஹாரிசான்டல் லைனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் லைன் ஒய் ஆக்சிஸ். And the intersecting point is called as origin. So we'll see what is Cartesian system. Rene Descartes' system of fixing a point with the help of two measurements, horizontal and vertical, is called as Cartesian system. So we are going to mark a point using horizontal and vertical line. The horizontal line is named as XO X bar. ஸோ இது எப்படி நேம் பண்ணுவாங்கன்னா இது எக்ஸ் ஓ, இங்கே இந்த சைடு இருக்கிறது எக்ஸ் டேஷ், அண்ட் வெர்டிக்கல் அந்த இது எக்ஸ்ஓ எக்ஸ் டேஷ் கால்ட் அஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது பேர் எக்ஸ் ஆக்சிஸ். அதே போல் அந்த வெர்டிக்கல் லைன் எப்படி எழுதுவாங்கன்னா ஒய் ஓ ஒய் டேஷ், இது பேர் y axis. Horizontal line is named as xo x dash, called as x axis. The vertical line named as y o y dash, called y axis. So both the axes are called coordinate axis. So இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா it is called as coordinate axis. இது x axis, இது y axis. They are called as coordinate axis. The plane containing x axis and y axis is known as the coordinate plane or the Cartesian plane. So இந்த இடம்லாம் அந்த சர்ஃபேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, x axis y axisல இருக்கிற அந்த plane, they will be calling it as coordinate plane or Cartesian plane. Now we will see signs in the graph. X coordinate of a point is positive along OX and negative along OX dash. So point பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அலாங் OX, இதுதான் OX, இது OX dash. ஸோ OX பக்கம் இட் வில் பி பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் மார்க் பண்ணுவோம். +1 +2 +3 அப்படி மார்க் பண்ணுவோம். OX டேஷ் பக்கம் எப்படி மார்க் பண்ணுவோம், -1. ஸோ இது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஓன் மார்க் பண்ணிடுவோம். ஆர்ஜின் இட் இஸ் டினோட்டட் பை O. பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0,0. இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா 0, எக்ஸ் ஆக்சிஸிலும் 0 இருக்கும், ஒய் ஆக்சிஸிலும் 0 இருக்கும். ஸோ 0,0ன்னு வந்துடும். அது
இந்த OX பக்கம் பார்த்தீங்கன்னா OX டேஷ் பக்கம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி நெகட்டிவ் -1 -2 -3 -4 அப்படி நம்ம பிளாட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சென்டிமீட்டர் நம்ம பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் -1, அடுத்த யூனிட்டில் -2 போடும், நெக்ஸ்ட் இதில் -3 போடும். ஷார்ட்டாக அவங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ OX சைட் பாசிட்டிவ் அண்ட் OX டேஷ் சைட் நெகட்டிவ். அதே போல் Y கோஆர்டினேட்டில் OY சைட் பாசிட்டிவ், OY டேஷ் சைட் வந்து நெகட்டிவில் நம்ம பிளாட் பண்ணணும். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் போடணும், ஒய் ஆக்சிஸ் போடணும். இது இந்த எக்ஸு ஓ எக்ஸ் டேஷ் ஒய் ஓ ஒய் டேஷ் போட்டு தென் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுவீங்க. OX சைட் பாசிட்டிவ் 1 2 3, இந்த பக்கம் வந்து -1 -2 -3. Y சைடு வந்து +1 +2 +3. OY dash side பார்த்தீங்கன்னா -1 -2 -3. Like that you will be marking. Now we'll see what is ordered pairs. A point represents a position in a plane. A point is denoted by a pair A, B. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பாயிண்ட் டினோட் பண்ணுவோம். ஆஃப் டூ நம்பர்ஸ் A and B listed in a specific order in which A represents the distance along x-axis. ஏன்றது distance along x-axis and Bன்றது பார்த்திங்கன்னா represent distance along y-axis. ஸோ இது பேர் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்டர்ட் பேர். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு வில் பி யூஸிங். ஸோ இதில் ஏன்றது வந்து x-axisம் Bன்றது வழியும் இந்த y-axis பாயிண்ட்டு வரும். ஸோ திஸ் பேர் A, B தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்டர்ட் பேர்னு சொல்லுவோம். நீங்கள் B, Aன்னு போட்டிட்டிங்கன்னா அது வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். A, B அண்ட் B, A ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ A, B தான் நம்ம பாயிண்ட்டை பிளாட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்றது எக்ஸ் பாயிண்ட் அண்ட் B is y point. So in this graph we are going to mark a point, plot a point 4, 3. 4, 3 இங்கே பிளாட் பண்ண போகிறோம். ஸோ 4, 3. ஸோ 4ன்றது எக்ஸ் ஆக்சிஸ் உடைய பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கணும். 4 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா +4 இந்த பாயிண்ட். அண்ட் ஒய் ஆக்சிஸ் 4, 3. 4, 3ல ஃபஸ்ட் ஒன் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் 3. 4ல் 3 எங்கே வருது பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு 4, 3. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸு, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஒய் ஆக்சிஸ். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் கோஆர்டினேட் என்ன சொல்லணும்னா ஆப்சிஸான்னு சொல்லுவோம். ஒய் கோஆர்டினேட் என்னன்னு சொல்லணும்னா ஆர்டினேட் சொல்லுவோம். வாட் இட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இருக்க பாயிண்ட் நம்மளுக்கு 4, 3ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் உள்ளது 3 வந்து ஒய் ஆக்சிஸுடைய பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு பிளாட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் இருந்தது. தென் now we will see quadrants. கிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 quadrants வரும். ஸோ இப்படி பிரிக்கும் போது வில் பி கெட்டிங் 4 quadrants. இதில் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இந்த ரீஜன் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட். இந்த ரீஜன் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாயிண்ட் அண்ட் ஒய் பாயிண்ட் போத் வில் பி பாசிட்டிவ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் இந்த இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் வேல்யூ ஒய் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா போத் ஆர் பாசிட்டிவ். ஸோ இந்த ரீஜன் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் செகண்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் வேல்யூ வில் பி நெகட்டிவ் அண்ட் ஒய் வேல்யூ வில் பி பாசிட்டிவ். ஸோ தட் இஸ் யுவர் செகண்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸு நெகட்டிவ், ஒய் ஆல்சோ நெகட்டிவ். எப்பவுமே அந்த ஆர்டர் பேரில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் ஒன் வந்து ஒய் ஆக்சிஸ் மாற்றக்கூடாது. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஆர் நெகட்டிவ். அது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒய் நெகட்டிவ். ஸோ திஸ் தேர்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸும் நெகட்டிவ், ஒய்யும் நெகட்டிவ். இது ஃபோர்த் குவாட்ரண்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா எக்ஸு பாசிட்டிவ், ஒய் வந்து நெகட்டிவில் வரும்.
ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் குவாட்ரண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எந்த குவாட்ரண்ட்டில் அந்த பாயிண்ட் வருதுன்ட்டு நீங்கள் கிராஃபை ப்ளாட் பண்ணாமலே சொல்லலாம். ஸோ let us see how to plot the given points on a graph. So they have given some points. So 4, 3 already we have done. Next point பார்த்தீங்கன்னா -4, 5. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து -4, y வந்து 5. ஸோ எக்ஸில் நம்ம -4 எந்த பக்கம் வருது பாருங்கள், இந்த பக்கம் பாசிட்டிவ். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸில் தான் பார்க்கணும் -4. ஸோ இங்கே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து y பாயிண்ட் வந்து 5 +5. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -5. ஸோ கீழே வராது, +5. ஸோ -4, 5 எங்கே மார்க் பண்ணுவீங்க, -4, 5 எந்த இடத்துல நீங்கள் ப்ளாட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் 4, 5. ஃபஸ்ட்டு எக்ஸு, தென் y பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸ் நெகட்டிவ், y பாசிட்டிவ்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக ப்ளாட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் -3, -6. எக்ஸ் அண்ட் y நெகட்டிவ்னா இட் வில் பி இன் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் -3, -6 வந்து y. ஸோ -6 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இங்கே எங்கே போயிடக்கூடாது, இது +6. ஸோ -3 வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிடக்கூடாது. -3, y வேல்யூ வந்து -6 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ் பாயிண்ட், எக்ஸ் தான் நீங்கள் வைக்கணும், அடுத்தது தான் y. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸு பார்த்துட்டு தென் அதில் -6. திஸ் பாயிண்ட் இஸ் -3, -6. Got it? Next point 5, -2. ஸோ எக்ஸ் இஸ் 5. ஸோ இங்கே 5 வந்துடும். y வந்து -2. ஸோ -2 இது கிடையாது, இது +2. ஸோ -2 yயில் எங்கே வரும், இங்கே வரும். ஸோ 5 -2. எக்ஸு பாசிட்டிவ் அண்ட் y நெகட்டிவ்னா இட் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இட்ஸ் இஸ் 5, -2. அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அதான் எம்லாம் தி ஹவ் ரிட்டன். நீங்கள் அந்த நேம் இல்லாமலே நீங்கள் ஜஸ்ட் 5, -2 போடலாம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6, 0. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸு 6 எங்கே இருக்குது பாருங்கள், 6. y வேல்யூ 0. ஸோ y வேல்யூ 0னா நம்ம எங்கேயும் போக முடியாது, 0 இங்கே தான் இருக்கும், தான் 0. ஓகேங்களா? தென் 6, 0னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். காட் இட்? நீங்கள் வந்து இங்கேருந்து 1 தான் ஸ்டார்ட் ஆகும், y1. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா y வேல்யூ வந்து 0, x value 6. So this is the point 6, 0. Then 0, -5. இது வந்து x வேல்யூ வந்து 0. ஸோ நம்ம 0ல் வச்சுருந்தோம். y வேல்யூ வந்து -5. இங்கே மார்க் பண்ணிடக்கூடாது, இது x வேல்யூ. இது நம்ம xல் இங்கே இருக்கும், 0ல் இருக்கும். y வேல்யூ தான் -5. ஸோ yயில் எங்கே -5 வருது நம்ம பார்க்கணும். ஸோ 0, -5. திஸ் இஸ் த பாயிண்ட். ஸ்டூடெண்ட் நல்ல பாயிண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எக்ஸ் வேல்யூ 0, y வேல்யூ -5. ஸோ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடலாம், மிஸ்டேக் இருக்குது, இங்கே போய்ட்டு பாயிண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து -5, 0. இந்த பாயிண்ட் இங்கே வச்சிங்கன்னா இது -5, 0. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ் வந்து 0, அடுத்தது y வேல்யூ பார்க்கணும். ஸோ 0, -5 இந்த பாயிண்ட் தான். ஓகே ஸ்டூடெண்ட்? So we'll plot some more point. -2, 0. So first x, -2 எங்கே வரும், இது இங்கே வராது, இது +2. எக்ஸில் பார்க்கணும் நம்ம, இதுதான் எக்ஸு. -2 எங்கே வரும், இங்கே வரும். y வேல்யூ எவ்வளோ, 0. ஸோ நம்ம இந்த பாயிண்ட் மார்க் பண்ணணும். this point is -2, 0 இந்த பாயிண்ட். got it student? ஃபஸ்ட் x அப்புறமா y. ஸோ y வேல்யூ 1, 2, 3 இருந்தால் இங்கே போகும், நம்மளுக்கு 0ன்றதுனால இங்கேயும் அந்த லைன்லேயே நம்ம வைப்போம். ஸோ y 0னா அதே இதில் லைனில் வந்துடும் நம்மளுக்கு, -2, 0 திஸ் பாயிண்ட். அந்த 0, 4. ஸோ x is 0. ஸோ நம்ம இங்கே 0ல் இருப்போம். y வந்து 4. y 4ல் நீங்கள் இங்கே எடுத்து மார்க் பண்ணுவீங்களா, பண்ணக்கூடாது. y 4னா y இதுதான் 4, இதுதான் y ஆக்சிஸ். +4, நம்ம -4ம் போகக்கூடாது.
ப்ளஸ் 4னால நம்ம எக்ஸ் 0 இருக்கும். இந்த இடத்துல நம்ம ப்ளாட் பண்ணுவோம். ப்ளாட் பண்ணி we can name it as what 0, 4. So this is how you have to plot the points in graph. First x சயின்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். தென் y x ஆக்சிஸ் ox பக்கம் பாசிட்டிவ், ox டேஷ் பக்கம் நெகட்டிவ். y ஆக்சிஸ் oy பக்கம் பாசிட்டிவ், oy dash பக்கம் நெகட்டிவ். So you can try the exercise sum by yourself. Minus 10, 20 lies in the second quadrant. So first வந்து minus 10. So x axisல minus 10. Then y axisல plus. So இந்த பக்கம் வரும். So இது இந்த second quadrant. Okay. So minus 10, 20 lies in second quadrant. It is true. அடுத்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா minus 9, 0 lies on the x axis. minus 9 x இங்கே வரும். -4 அப்படி பண்ணும்போது இங்கே -9 வரும். 9, 0 இங்கே பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் எதில் லை ஆகுது? எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எஸ், இட் வில் பி லையிங் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது ட்ரூ. -4 போடுவோம், -5, -6, இங்கே -9, y வேல்யூ 0ன்றதுனால இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட் எந்த ஆக்சிஸில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஆரிஜின் 1, 1. ஆர்ஜின் வந்து 1, 1 ஃபால்ஸ் 0, 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த குவாட்ரன்ஸ் வித்தவுட் பிளாட்டிங் த பாயிண்ட்ஸ் ஆன் அ கிராஃப் ஷீட். கிராஃப் ஷீட்டில் பாயிண்ட் பண்ணாமலே யூ ஹவ் டு ஃபைண்ட் திஸ் இன் விச் குவாட்ரன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் பண்ணுறேன். 3, -4. எக்ஸ் வந்து பாசிட்டிவ், y ஷுட் பி நெகட்டிவ். அப்போ கீழே வரும். ஸோ இது எத்தனாவது குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். அதே மாதிரி இந்த இதெல்லாம் நீங்கள் யூ ஹவ் டு ஃபைண்ட். Then fourth question, plot the following points in a graph sheet. Take a graph sheet 5, 2. Plot பண்ணிட்டு a 5, 2. You have to mark like that. So 5 x axis 5, 2 வந்து இங்கே வரும். நீங்கள் எப்படி மார்க் பண்ணால் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு a 5, 2 அப்படின்னு எழுதணும். Similarly, you have to do the remaining part. B -7, -3. இதெல்லாம் you have to plot. And fifth question also try. Where is star? So you have to find the point. So star point என்ன வரும்? First நம்ம x பார்க்கணும். 3, y வந்து 2. So it will be 3, 2. அதே போல் bird. So bird, what will be the point? First x axis பார்க்கணும். -2 இந்த லைன்லேயே விழுது. ஸோ -2, 0. ஸோ அதே லைனில் இருக்கிறதுனால இட் வில் பி y கோஆர்டினேட். y உடைய வேல்யூ வந்து 0. ஸோ லைக் தட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ரிமைனிங். Got it, students? Student understand the concept and try to do the given sum.